வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-50 குழுக்கள் இருந்துச்சு. 22/5/2024 50-50 குழுக்கள். இதில் வந்து நமக்கு சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து 4 நம்பர் ஆட்டத்தில் உண்டு, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு பி போர்டிலே 5 நம்பர் வந்து 4 நம்பர் வந்துருந்துச்சு. ஏன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 417ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. அதே மாதிரி 714 எதிர்பார்த்தோம், 214 மாறிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். பட் இருந்தாலும் நம்ம 4 நம்பர் எதிர்பார்த்தோம். ஒரு அருமையான வின்னிங். 4 நம்பர் பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. ஒரு அருமையான மெத்தடு. பட் இருந்தாலும் நம்ம 2 நம்பர் எதிர்பார்த்தோம். நம்ம வந்து 7 நம்பர் 4 நம்பர் எதிர்பார்த்தோம். 7 நம்பர் 2 நம்பரை மாதிரி வந்துச்சு. நம்ம கொடுத்தது அப்படியே பவராக மாறி வந்துருச்சு. சரிங்களா? நம்ம வந்து 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 714 வரணும். அதே மாதிரி 714 இங்கே வரணும். இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் 214 714 இது மட்டும் தான் நமக்கு கிடச்சிது. வேறு ஒன்றும் கிடைக்கல. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/5/2024 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரூணியா ப்ளஸில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 523வது குழுக்கள். சரிங்களா? 523வது குழுக்கள். இதுதான் நமக்கு நாளைக்கு குழுக்கள் நம்பராக இருக்குது. இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்டத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக காரூணியா ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ட்ரிக் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்று ஒரே நம்பர் தான் கொடுத்தோம். நீங்கள் எந்த நம்பர் போட வேணால் 4 நம்பர் மட்டுமே போடுங்க போதுன்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி வந்துச்சு. ஒரு அருமையான மெத்தட். அதில் நம்ம கிடச்ச நம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 4 நம்பர் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 கணக்கு மெத்தட் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 6 கணக்கு மெத்தடில் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே 4 நம்பர் மட்டும் தான் கொடுத்தோம். வேறு எது நம்பரும் கொடுக்கல. சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. சரிங்களா? கண்டிப்பாக அதான் வரும். 4 நம்பர் தான் வரும். வேறு எதுவும் வராதுன்னு சொல்லியே தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. செம்ம வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பேசிக்காகவே நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, காரூணியா ப்ளஸ் தான் நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட் ரிசல்ட் 524ன்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து காரூணியா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 510ன்னு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 101ன்னு கொடுத்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கொடுத்துக்கிறாங்க இல்லையா? 510 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 101 அப்படிங்கிற நம்பர் ஒரே மாதிரியான ரிசல்ட். நம்ம போன வாரமே அதான் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து இந்த 510லேருந்து 2 நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1ஆம் நம்பரும் 0 எடுத்திருந்தாங்க. நம்ம அதை தான் சொன்னோம் போன வாரம். இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதே பேஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். அந்த பேஸில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 101 தான் இன்றைக்கி வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. சரிங்களா? அப்போ 101ங்கிறது தான் நமக்கு இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு ஏதாவது 1ஆம் நம்பர் கொண்டு வரலாம், 0 கொண்டு வரலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள். பேசிக்காக காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ப்ளஸ் போக நீங்கள் ட்ரையல் நம்பர் வேறு நமக்கு 904 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 904 அப்படிங்கிறது எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது. 904 பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பராக இருக்குது. அதில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பி போர்டில் கிடைக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பூராமே நமக்கு 5ஆம் நம்பரே பி போர்டில் வரவே இல்லை. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே 5ஆம் நம்பர் கொடுக்கல. அது மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு சிஎஸ்ஹெச்சில் மட்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நம்பரே கொடுக்கல. அதனால தான் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் இருக்குது. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பெண்டிங்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க பி போர்டில். அதுக்கப்புறம் 5ஆம் நம்பரே கொடுக்கல. சரிங்களா? அதில் எப்போ கொடுத்தாங்கன்னா 7ஆம் தேதி ஸ்ரீசக்தியில் 457ன்னு கொடுத்தாங்க. 457ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு 5ஆம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் ஸ்ட்ராங்காக வருதுன்னா 7 இங்கே பாருங்கள் 114ன்னு வந்தாச்சு. அதே மாதிரி 145 அதாவது பாருங்கள் 714 7145 5ஆம் நம்பர் இந்த இடத்துல வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். புரியுதுங்களா? இதே பேட்டர்ன் அப்படியே மேட்ச் ஆகி வந்தால் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பார்த்துங்க. சரிங்களா? இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி அடிச்சுக்காங்க. 7-1-4-5ன்னு வச்சுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி 7-1-4ன்னு வச்சாச்சு. ஒரே ஒரு நம்பர் மட்டும் 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு என்ன அது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். நாளைக்கு 5ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வந்து உட்காரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5ஆம் நம்பர் பேசிக்காக வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரப்போகுது? கசகசன்னு நீங்கள் நிறைய நம்பர் சொல்லுறீங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்றேன். ஒன்று 8ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 9ஆம் நம்பர் வரணும். இந்த 2 நம்பர் தவிர வேறு எதுவும் வராது. ஏன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 849 அப்படிங்கிற நம்பர் வரணும். நமக்கு ஏற்கனவே 843 800 அதை பேஸ் பண்ணி நிறைய நம்பர் வச்சு 842 847 849 இதெல்லாம் வந்துருச்சு. அதே கணக்கை தான் நம்ம இங்கே 849 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா
944. ஏற்கனவே இங்கே இருக்கு இல்லையா 944, இதே நம்பர் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் இல்லையா, அதனால் கொடுக்குறோம். கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பரு கொஞ்சம் பேச ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் டபுள்ஸ் ஆடினாலும் ஆடலாம். நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு நேற்றையும் நான் சொன்னேன் இல்லையா. நேற்று நம்ம என்ன சொன்னோம், டம்லைனில் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நம்ம சொல்லி தானே கொடுத்தோம். சொல்லாமல் கொடுத்தோமா இல்லையா. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்குறப்ப என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்கிறத நான் முன்னாடி டம்லைனில் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரிப்பீட்டட் நம்பர் வருதா, இல்லை வந்து உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட அதே சேம் நம்பர் வருதா, பெண்டிங் நம்பர் வருதா, இல்லை டபுள்ஸ் வருதா, எல்லாத்தையும் சேம் நம்ம கொடுக்குறதா அதுதான் கொடுக்குறோம். அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. எதனாலங்க, ட்ரையல் நம்பரே உங்களுக்கு டபுள்ஸ் நம்பர் இல்லைங்களே, 523 தானே வருது. அப்படின்னா நீங்கள் கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அடிப்படையை நீங்கள் நம்பவே கூடாது. ஏன்னா கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்ன கொடுத்தாங்களோ அதை பேச ஆடுவாங்க. அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 101 கொடுத்தாங்க. இதுவும் நமக்கு டபுள்ஸ் தான். அதுக்கு வாரம் என்ன கொடுத்தாங்க, 510 கொடுத்தாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 2 நம்பர் எடுத்து 101 கொடுத்தாங்க, டபுள்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு 2 4 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டபுள்ஸ் தான் இருக்குது. அப்போ 50-50 டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும். வராமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா, அது மாதிரி வரும். அது போக ப்ளஸ் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்களும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். பி போர்டு என்னங்க வருதுன்னா 5ஆம் நம்பர் வருதுங்க. எதனால் 5ஆம் நம்பர் வருதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா 745 745 145 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதாவது 7145. சரிங்களா, அதே மாதிரி 145 அப்படிங்கிற நம்பர் மேக்ஸிமம் இந்த மாதிரி மேலே வந்து நம்ம வரிசையாக குழம்பும். அதே மாதிரி 145 அதாவது 71 71 45 அந்த மெத்தடில் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏதாவது கணக்கு இருக்கான்னு பாருங்கள். சரிங்க, ஏன்னா 3 டைம் ஒரே மாதிரி அடிச்சுக்கிறாங்க. 1 2 3 4 ரிசல்ட் ஒரே மாதிரி ஒரே கோர்வையை அடிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அப்படி இல்லைன்னு என்னங்க பண்ணுவாங்க, 0 வச்சுருவாங்க. எதுக்காக 0 வைக்கிறாங்க, இதான் இங்கே கொடுத்துட்டாங்கல்ல, ஒரு நம்பர் மாற்றி 0 கொடுக்கலாம்ல, அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா போன வாரத்தில் நமக்கு 0-1 தான் நமக்கு வந்திருக்கு. 0-1 தானே வந்துச்சு. அப்போ அதுலேருந்து ஒரு 0 எடுத்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. போன வாரம் கண்டினியூட்டி நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு கூட கொடுக்கலாம் இல்லையா. ஏன்னா 2 வாரமாக அப்படி தான் கொடுத்தாங்க. கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரமாக அப்படி தான் கொடுத்தாங்க. சரிங்களா, எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு நம்பர் போன வாரம் ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் யாராவது போர்டு கட்ட வந்து 6ஆம் நம்பர் போர்டு கட்டுங்க. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு. எதனாலனா சி போர்டில் வந்து எனக்கு 2க்கு 6ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 346 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏற்கனவே 345ங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வந்துருச்சு. அதனால் 346 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாளைக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் போர்டு கட்டுறவங்க யாராவது கட்டினா 346 இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏற்கனவே 345 இருந்துச்சு, 346 இருக்குது. சரிங்களா, அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போர்டு கட்டுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு அப்படி பார்த்தாலுமே நமக்கு 856ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 856 தான் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 956 அதே மாதிரி 856 அப்படிங்கிற நம்பருக்குள்ள தான் எனக்கு மேட்ச் ஆகுது. அது மாதிரி நம்பர்களும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% வின்னிங் வராமல் போகாது. அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கீ நம்பருக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் கையில். அந்த கீ நம்பர் இந்த மாதத்துக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. டக்குன்னு போட்டோம்னா அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதை கணக்கு வச்சு தான் நம்ம வந்து நேற்று கொடுத்தாலே 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், 100% வரும்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. 4ஆம் நம்பர் பி போர்டிலே வந்துருச்சு. நீங்கள் வேறு எந்த நம்பர் வேண்டாங்க, 2 நம்பர் கொடுக்குறேங்க. ஒன்று 4ஆம் நம்பர் இல்லை 1ஆம் நம்பருக்கு. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க, 100% வருங்கன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். ஆனால் அதுக்கு பதிலாக 1ஆம் நம்பருக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்துச்சு. நம்ம ஒன்று 41 நீங்கள் கட்டாயமாக வருங்க. 41 நம்பர் கட்டாயம் வருங்கன்னு எதிர்பார்த்தோம். 42 கணக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, அதுதான் நம்ம கொடுத்தோம். இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து அந்த கணக்கு மெத்தடை பயன்படுத்தி நம்ம எடுத்தோம். ஒரு 5 ட்ராவிலேருந்து நம்ம எடுத்தோம். அது மாதிரி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிது. சரிங்களா, அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிச்சு அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகுது. எதனால் 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா, மறுபடியும் வந்து 2க்கு 4 நீங்கள் வைக்கிறாங்கன்னா 344 வந்துடும் இல்லையா. ஏற்கனவே இங்கே இருக்குது இல்லையா 344. இந்த 344 நம்ம விடக்கூடாது இல்லையா, பக்கத்தில் வந்துருச்சு. 3ஆம் நம்பர் வந்துருச்சு, 4 நம்பர் வந்துச்சு. ஒரு 4 நம்பர் வச்சு நமக்கு ஒரு கணக்கு முடிச்சு விட்டாங்கன்னா இல்லையா, முடிச்சு விட்டாங்கன்னா நமக்கு யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாமலே அடிச்சு விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அப்படி போகவும் நம்ம மிஸ் பண்ணாமல் வைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், 344 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த நம்பரை கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு உள்ள நம்பர் தான் கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து 1ஆம் நம்பர் மேலே டவுட்டு கிடையாது. 1ஆம் நம்பருக்கு பதிலாக 0 தான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இருந்துச்சுன்னா எடுத்துங்க. 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் அதுதான் பெண்டிங் நம்பர். ஏன்னா
அவங்க தான் வந்து பி போர்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே கொடுக்கல. அவங்க வேறு எந்த கம்பெனிக்காரங்களும் கொடுக்கல. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்வோனியா ப்ளஸ்ஸு போன வாரத்தில் நமக்கு கொடுத்தாங்க. அதில் ஏ போர்டிங் கொடுக்கல, சி போர்டிங் கொடுக்கல. நமக்கு ஏ போர்டில் தான் அதிகமாக பெண்டிங் நம்பர் 0வே பெண்டிங் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் நிற்கிறது 0 தான் ஏ போர்டில். சரிங்களா, 9 நம்பர் 0 தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த நம்பர் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் பாப்பா எப்படி வருதுன்னு. நாளைக்கு அந்த 2 நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு 9 நம்பர் கார்வோனியா ப்ளஸ்லேயே அது எடுங்கப்பா. ஏன்னா ட்ரையல் நம்பர் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி 0லையும் ட்ரையல் நம்பர் அதான் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கீங்க. 2 நம்பருமே ட்ரையல் நம்பர் எடுத்திருக்கீங்க. அதை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வின்னிங் நம்பரில் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக வரும். நம்ம கணக்கில் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 2க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா. 2ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வந்துடும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்தாலும் 9ஆம் நம்பர் வந்துடும். அதில் மாற்றம் இல்லையா. அதே மாதிரி 0 வந்தாலும் 9ஆம் நம்பர் வந்துடும். இந்த 3 நம்பருக்குமே மேக்ஸிமம் வந்து 9ஆம் நம்பர் வந்துடும். அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனாலங்க 7ஆம் நம்பர் வருது, என்னங்க நீங்கள் திடீர்னு 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு கணக்கு இருக்குது, சொல்கிற பாருங்கள். 7 3 4 சரிங்களா, மேலே வருங்க 3 4 7. அதே மாதிரி 3 4 7 7 நம்பர் திரும்ப சி போலி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா பேரும் நம்ம கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் 7 நம்பரும் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வரணும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் பி போர்டிலே கூட ஏ போர்டிலே கூட திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறக்கு ஒரு 749ன்னு கொடுத்துட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 749 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதெல்லாம் கணக்கு பண்ணி வேலையை ஆடிடுவாங்க. அதனால் சொல்கிறேன், நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு சி போர்டு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, நீங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 9 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 7ஆம் நம்பரு, சரிங்களா, 6ஆம் நம்பரு, 9ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஆட்டத்தில் வருதும், வராமல் போகவே போகாது. 7 6 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த கணக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 5. சரிங்களா, இதுக்குள்ளே வந்து வின்னிங் முடிஞ்சிடணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.